ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாடி மம்மி சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ. என்ன வீடியோனா, இப்போ வந்து நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுவும் லாஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம், லாஸ்ட் எக்ஸாம் இங்கிலீஷ் எக்ஸாம். ரொம்பவே ஈஸியான எக்ஸாம் இங்கிலீஷ் தான். ஸோ இந்த இங்கிலீஷ் எக்ஸாமோட ப்ரிப்ரேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தான் வீடியோவே எடுக்கலைன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஸோ இங்கிலீஷ் எக்ஸாமினேஷனோட ப்ரிப்பரேஷன் வந்து ஆல்ரெடி நான் முடிச்சிட்டேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்குது. மெயினாக வந்து 1 மார்க்ஸ் தான் நிறையா கேட்பாங்க. அது மெயினாக கிராமர் தான் நிறையா கேட்பாங்க 1 மார்க்ஸு. ஸோ அதனால் என்கிட்ட பழைய கொஷின் பேப்பர் இருக்குது. அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் படிச்சிருக்கேன்ட்டு. இதுதான் வந்து போன தடவை ஹாஃப் இயர் எக்ஸாமினேஷன். இப்படி தான் வந்து நாங்கள் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் தான் தருவாங்க. ஸோ அதனால் என்ன வந்திருக்கு பாருங்கள். சினானிம்ஸே நம்மளுக்கு 3 கேட்டிருக்காங்க. அப்புறம் ஆன்டனிம்ஸ் 3 கேட்டிருக்காங்க. ஃபில்லப்ஸ் 3 கேட்டிருக்காங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து 3 கேட்டிருக்காங்க. அப்புறம் ஆன்சர் த ஃபாலோயிங் வந்து ஏதோ 3 எழுதணும். அப்புறம் 5 மார்க்ஸு ஏதோ 1 எழுதணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு போயம், பார்ட் 2 போயமு. போயம் பார்த்திங்கன்னா மெமரி போயம் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ அதோட கொஷின் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அதே மாதிரி இன்னொரு கொஷின் வந்து சொல்லியிருக்காங்க. பேராகிராஃப் ஒன்று எழுத சொல்லியிருக்காங்க. பேராகிராஃப் 2மே எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்ட்டே சப்ளிமெண்ட்ரியில் 3 சூஸு, 3 ஃபில் இன் தி பிளாங்க்ஸு. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை தி கேரக்டர் கேட்டிருக்காங்க. 4th தான் ஒக்காபரி. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிராமரே ஃபுல்லாக வரும். அதில் வந்து மொத்தமாக 1 2 3 4 5 6 7 கேட்டிருக்காங்க ஒரு ரோம் லெட்டரில். அப்புறம் கிராமரில் 1 2 3 4 5 அதில் 5 கேட்டிருக்காங்க. அப்புறம் ரைட்டிங்கில் மொத்தமாக 6 கேட்டிருக்காங்க. 4ல் ஏதோ 3 எழுதணும். ஸோ 3 எழுதணும். 3 எழுதுனா 15 மார்க். ஸோ இதுதான் ஹாஃப் இயர் கொஷின் பேப்பர். இது வந்து கவர்மெண்ட் கொஷின் பேப்பரு. இந்த தடவை வந்து எக்ஸாம் வந்து முன்னாடியே வைக்கிறாங்க. அதனால் டீச்சர்ஸ் தான் கொஷின்ஸ் இருக்காங்க. எந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு வந்து தெரியல. ஏன்னா ஈஸியாக தான் இருக்குது. டீச்சர்ஸ் இருக்கிற கவர்மெண்ட்டை விட டீச்சர்ஸ் இருக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போது வந்து நாங்கள் வாங்க படிக்கலாம். இப்போ வந்து மணி 5:20 தான் ஆகுது. இப்போ வந்து 4:45 தான் நான் புக்கே எடுத்தேன். ஈவினிங் 4:45 தான் புக்கே எடுத்தேன். ஸோ இன்றைக்கி லீவ் விட்டுருந்தாங்க. அதனால் வந்து லேட்டாக தான் எடுத்தேன். மார்னிங் ஆல்ரெடி படிச்சுட்டேன். நம்மளுக்கு 1 மார்க்ஸ் மெயினாக கிராமர் படிக்கணும். அப்புறம் 2 மார்க்ஸ் படிக்கணும். 5 மார்க்ஸ் படிக்கணும். அப்புறம் காம்போசிஷன் படிக்கணும். இது 4 தான் படிக்கணும். சரி, 4 முடிச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துருக்குறேன். சரி, எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு பண்ணி தான் ஈவினிங் எடுத்து ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்ச கழிச்சு நான் திரும்ப கொடுக்குறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரும் ஏறிட்டே இருக்காங்க. எத்தனை பேர்னா முதல்ல 10 இருந்துச்சு, இப்போ 19 மெம்பர்ஸ் வந்துருச்சு. ஸோ இனி ஒருத்தன் வந்து 20 வந்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே நானும் போயிட்டுருக்கேன். அதுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணுங்க எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன். பேரண்ட் டீச்சர் மீட்டிங் போட்டிருந்தேன். ஸோ அதையும் பாருங்கள். டாக்டர் எபிசோடும் போட்டிருந்தேன். அப்புறம் ஜூனியர் கொஞ்சம் சேலஞ்ச் அதெல்லாம் போட்டிருந்தேன். அது எல்லாருமே பாருங்கள். நான் அந்த மாதிரி வீடியோ போடுறது தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறீங்க. இட்ஸ் ஓகே. பட் அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாடலாம்ல, அதனால வந்து ஜூனியர் கேம்ஸ்லாம் போட்டிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு யாரெல்லாம் எக்ஸாம் முடிச்சோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்ட்டு. எனக்கு நாளையோட எக்ஸாம் முடியிட்டு எஸ். பட் கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருக்குது.
ஸோ இப்போ தான் உங்ககிட்ட வெளிப்படையாக பேசுகிறேன். அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சானே ஊருக்கு போனானே ஊருக்கு போய் ஒரு வீடியோ எடுக்கிறேன். கண்டிப்பாக மறக்காம பார்த்துருக்கேன். ஸோ ஊருக்கு போகிற டேட்டு நான் வந்து எக்ஸாம் முடித்து அடுத்த நாள் அன்றைக்கி நான் வந்து கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே ஓகே படிச்சுட்டு கூப்பிட்றேன். பாய். ஸோ வந்து நான் ஃபைனலி படித்து முடிச்சிட்டேன். ஃபைனலி வந்து நான் அப்படியே படிச்சிட்டேன். அதே போதில் தான் உட்காந்துட்ருக்கேன். ஸோ அப்படியே ஃபைனலி படிச்சிட்டேன். இப்போது இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து லீவ் டைமில் நான் நிறையா வீடியோ போட போகிறேன் அப்படின்னு ஒரு பிளானில் வச்சுருக்கேன். அப்புறம் என் சிஸ்டர்ஸோட நான் வந்து நிறையா சேலஞ்ச் டிஃப்ரெண்ட்ஸான ப்ராங்க்ஸு எல்லாமே பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ பாய். இப்போ டைம் எவ்வளோமா 6:30 ஆயிடுச்சு. சுத்தமாக நம்ம உட்காந்து 2.5 மணி நேரம் அதுக்கு மாதிரி பக்கத்தில் ஆயிடுச்சு. ஸோ நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். Tata, see you, bye bye. Thank you for watching.